இந்த ஆல்டர் வர்ஷிப்புக்கு ஜாயின் பண்ணியிருக்கிறவங்க எல்லாரையும் வேலூர் சபையின் சார்பாக உங்களை வாழ்த்துகிறேன். அப்படியெல்லாம் இருக்கிறவங்களை கண்களை மூடி ஆண்டுடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். நம்மை உண்டாக்கின தெய்வம், நம்முடைய உருவாக்கின தெய்வம், ஹல்லேலூயா, நம்மை இம்மட்டும் பாதுகாத்த அவருடைய பெரிதான அந்த கிருபைக்காக ஹல்லேலூயா. அந்த தெய்வத்திற்கு கொஞ்ச நேரம் எல்லாம் அப்படியே வாய்களை திறந்தவர் ஆராதிப்போம். ஹல்லேலூயா. அந்த தேவனுடைய பிரசன்னத்திற்காக, அவர் நம்மேல் வைத்த எல்லா இரக்கங்களுக்காக, கிருபைகளுக்காக, தயவுகளுக்காக. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். தாயின் கருவிலே நம்மை கண்ட தெய்வம். ஆமென். யார் மறந்தாலும் நம்மை மறவாத தெய்வம். இந்நாள் வரைக்கும் நம்மேல் ஆமென் கரிசனையாயிருந்து இம்மற்றும் நம்மை பாதுகாத்து இம்மற்றும் நம்மை நடத்தி வந்திருக்கிறாரே. ஆமென். அந்த தெய்வத்திற்கு ஹல்லேலூயா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. நீர் ஒருவரை எல்லா துதிகன மகிமைக்கும் பாய்ச்சிறப்பா. ஹல்லேலூயா. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் ஆமென் எல்லா துதிகளுக்கும் அப்பா நீர் ஒருவரே அவன் பாத்திரப்பா. நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். அவர் நம்முடைய துதிகளில் பிரியப்படுகிற தெய்வமாக இருக்கிறார். அவர் நம்முடைய துதிகளில் பிரியப்படுகிற தெய்வமாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். எங்கள் மத்தியிலே அப்பா நீர் கடந்து வருவீராக தகப்பனே. உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தில் கடந்து வரட்டும் தெய்வமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆமென் அப்பா. உம்மோடு இருக்கும்படியாக, உம்முடைய நாமத்தை உயர்த்தும்படியாக, உம்மை துதிக்கும்படியாக ஆவியானவரே நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல பாக்கியத்திற்காய் ஸ்லாக்கியத்திற்காய் உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. நீர் ஒருவரே பரிசுத்தரப்பா. அந்த பரிசுத்தமுள்ள நாமத்தை துதிப்பதற்கு நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த பாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம், ஸ்லாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தகுதி இல்லாத எங்களை ஆவியானவரை நீர் தகுதிப்படுத்தி இருக்கிறீரப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆவியானவரை. தூய ஆவியானவர் எங்கள் மத்தியில் கடந்து வருவீராக, எங்களை நிரப்புவீராக தகப்பனே. நம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்வதற்கு கிருபை செய்வீராக தகப்பனே. ஹல்லேலூயா. ஆமென். எங்கள் சூழ்நிலைகளை மாற்றுகிற தெய்வம் நீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுகிற தெய்வமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே எங்கள் மத்தியில் நீங்கள் உலாவுங்க ஆவியானவரே. பாடுகிற பாடல்களில் தேவனே உம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்புவீராக. ஆமென். பாடுகிற பாடல்கள் அப்பா அவர் கிரியை செய்யட்டும் ஆவியானவரே. உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் ஒருவரே பாத்திரப்பா, நீர் ஒருவரே பாத்திரரே. உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. இந்த சத்தத்தை கேட்கிற தகப்பனே ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் ஆவியானவரே நீர் கடந்து போய் கிரியை செய்வீராக என்று நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய கரத்திலே நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவே, ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவே. நீராட்கொள்ளுவீராக தகப்பனே, நீர் மகிமைப்படுவீராகப்பா. எங்கள் துதிகளிலே பிரியப்படுகிற தெய்வமே உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லா நாமத்திலும் மேலானவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆமென். ஹல்லேலூயா. மேலே அப்பா வானத்திலே தூதர்கள் 24 மணி நேரமும் உம்மை பரிசுத்தர் பரிசுத்தர் என்று துதித்து கொண்டிருக்கிற அந்த துதியை காட்டிலும் தெய்வமே நீர் எங்களுடைய துதிகளிலே பிரியப்படுகிறதற்கு நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென் அப்பா. ஏறெடுக்கிற எல்லா துதிகளிலும் நம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டு ஆவியானவரே, நாம மாத்திரம் மகிமைப்படட்டு ஆவியானவரே. நீர் கிரியை செய்வீராக, நீர் ஆட்கொள்ளுவீராக தகப்பனே, நீர் ஆட்கொள்ளுவீராக இயேசுவே. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. இந்த ஆராதனை பகுதியை நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, நடத்துங்க ஆவியானவரே. உடைய கரத்திலே தாழ்த்துக்கிற வெறுமையாக்குறோம் அப்பா. மனித சத்தத்தை அல்ல தகப்பனே, உம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ள கிருபை செய்வீராக. எல்லா துதிகன மகிமை எல்லாம் மக்கை செலுத்துகிறோம். அருமரட்சகரே ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நாம் அப்படி எல்லாரும் ஒரு சில பாடல்களை பாடி நம் ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார், துதிப்பேன் துதிப்பேன் உம்மை துதித்து கொண்டே இருப்பேன். ஆமென். அவரை துதிப்பதற்காக நாம் உருவாக்கப்பட்ட தேவனுடைய ஜனங்கள், அவரை உயர்த்துவதற்காக, அவரை பாடுவதற்காக நம்மை ஆண்டவர் படைத்திருக்கிறார், பிரித்தெடுத்திருக்கிறார். ஆமென். அந்த வல்லமுள்ள நாமத்தை பாடி நாம் ஆண்டு நாமத்தை மேம்படுத்துவோம்.
எல்லாரும் நல்லா உற்சாகமாக நம்ம கரங்களை தட்டி இந்த பாடலை பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார், என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். என்றும் ஆனந்தம், என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார், என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் இருப்பேன், துதிப்பேன் துதிப்பேன் கொண்டே. எல்லாரும் சொல்லுங்க, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன், உன்னதர் மறைவில் ஆமென் என்றும் தங்குவேன். தேவனை நோக்கி அடைக்கல பாதை என்றே சொல்லுவேன், தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் இருப்பேன், உம்மை இருப்பேன். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார், தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம், அவரது வசனம் ஆவியின் எனது கேடகம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், துதிப்பேன் துதிப்பேன் இருப்பேன். சிங்கத்தின் மேலும் மேலும் நடந்து செல்லுவேன், சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்து செல்லுவேன். சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. எத்தனை பேர் சொல்ல முடியும்? சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், துதிப்பேன் துதிப்பேன் இருப்பேன். இரவின் பயங்கரம் பகலின் அம்பு எதற்கும் பயமில்லை, இரவின் பயங்கரம் எதற்கும் பயமில்லை. காரணம், உன்னத தேவன் எனது அடைக்கலம் எனது உறைவிடம், உன்னத தேவன் எனது அடைக்கலம் எனது உறைவிடம். அதனால நான் பாடுவேன் அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா
தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை. தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை. அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம். அவரது நாமம் அவரே அடைக்கலம். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் 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 துதித்துக் கொண்டே இருப்பேன். உம்மை துதிப்பேன் துதிப்பேன் இருப்பேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும் உண்மையா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் அவரை எப்போதும் துதிப்பேன், நான் அவரை துதித்து கொண்டே இருப்பேன். அவன் காரணம் என்ன தெரியுமா? நாம் இந்த உலகத்திலே நாம் படைக்கப்பட்டதின் நோக்கமே அவர் என்ன செய்யறது தான்? அவரை துதித்து கொண்டிருப்பது தான். அவரை துதிக்கும்படியாக தேவன் நம்ம என்ன செஞ்சிருக்கிறாரு? உருவாக்கி இருக்கிறார். அவரை துதிக்கும் பொழுது நம்ம இடத்துல என்னது இருக்கும்? ஒரு ஆனந்தம், ஒரு சந்தோஷம் என்ன செய்யும்? இருக்கும். இந்த உலகத்தில் யாருமே கொடுக்க முடியாத ஒரு சந்தோஷத்தை ஆமேன் அவரை பாடும் பொழுது, துதிக்கும் பொழுது நம்ம என்ன செய்வோம்? பெற்றுக்கொள்ளுவோம். ஹல்லேலூயா. ஒரு பாடலை பாடி நாம் ஆண்டோட நாமத்தை மகிமைப்படுத்துவோம். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். நீர் நல்லவர், சர்வ வல்லவர். உங்க இரக்கத்துக்கு முடிவில் ஆவியானவரே, உங்க அன்புக்கு தயவுள்ள ஆவியானவரே என்று சொல்லி ஆமென் நாம பாடி இந்த தேவனுடைய நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆவியானவரே நாங்கள் துதிக்கிறோம். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். நீர் நல்லவர், சர்வ வல்லவர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர். இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை எப்பொழுதும் புதிதாயிருக்கும், அவை எப்பொழுதும் புதிதாயிருக்கும். ஆமென். நல்ல கரங்களை தட்டி பாடி நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். மனதுருகும் தெய்வமே ஏசையா, மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா, மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். நீர் நல்லவர், சர்வ வல்லவர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர். உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை எப்பொழுதும் புதிதாயிருக்கும், அவை எப்பொழுதும். மனதுருகும் தெய்வமே ஏசையா, மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா, மனதார துதிப்பேன். மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டீர், துக்கங்களை ஆமென் மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டீர், சுமந்து கொண்டீர். எங்கள் துக்கங்களை சுமந்து கொண்டீர், எங்கள் துக்கங்களை சுமந்து கொண்டீர். அதனால நாம் பாடுவோம். நீ நல்லவர், சர்வ வல்லவர். நல்லவர், சர்வ வல்லவர்.
உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, அன்பிற்கு அளவே இல்லை. உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, அன்பிற்கு அளவே இல்லை. அவை எப்பொழுதும் புதிதாயிருக்கும், அவை எப்பொழுதும். மனதுருகும் தெய்வமே இயேசையா, மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். சொல்லுங்க, மனதுருகும் தெய்வமே இயேசையா, மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையும் உம்மேலே விழுந்ததையா, எங்களுக்கு சமாதானம் உம்மேலே விழுந்ததையா, உம்மேலே விழுந்ததையா, உம்மேலே விழுந்ததையா, உம்மேலே விழுந்ததையா. சொல்லுங்க, உம்மேலே விழுந்ததையா. நீ நல்லவர், சர்வ வல்லவர். எல்லாரும் வாய்களை திறந்து சத்தமா உயர்த்துங்க பார்க்கலாம் அந்த நாமத்தை. ஆமென். நீ நல்லவர் ஆவியானவரே, சர்வ வல்லவரப்பா. நீ நல்லவர், சர்வ வல்லவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர். உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, அன்பிற்கு. அவை காலைதோறும், அவை காலைதோறும் புதிதாயிருக்கும், அவை காலைதோறும் புதிதாய். சொல்லுங்க, அவை எப்பொழுதும், அவை எப்பொழுதும் புதிதாயிருக்கும், அவை எப்பொழுதும் புதிதாயிருக்கும். எங்களது மீறுதலால் காயப்பட்டீர், நொறுக்கப்பட்டீர் தழும்புகளால். ஆமென். எங்களது மீறுதலால் காயப்பட்டீர், நொறுக்கப்பட்டீர் தழும்புகளால் சுகமானோ, உந்தன் தழும்புகளால் சுகமானோ, உந்தன் தழும்புகளால் சுகமானோ. மறுபடி சொல்லுங்க, எங்களது மீறுதலால், எங்களது மீறுதலால் காயப்பட்டீர், நொறுக்கப்பட்டீர். எங்களது மீறுதலால் காயப்பட்டீர், நொறுக்கப்பட்டீர் தழும்புகளால் சுகமானோ. எங்களது மீறுதலால் காயப்பட்டீர், நொறுக்கப்பட்டீர் தழும்புகளால் சுகமானோ, உந்தன் தழும்புகளால் சுகமானோ. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். உந்தன் தழும்புகளால் சுகமா, உம்முடைய தழும்புகளால், தழும்புகளால் சுகமானோ, உந்தன் தழும்புகளால் சுகமா. அதனால நீர் நல்லவர், சர்வ வல்லவர். நீர் நல்லவர், சர்வ. ஆமென். உங்க இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை, உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை. அவை எப்பொழுதும் புதிதாயிருக்கும். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். அவை எப்பொழுதும் புதிதாயிருக்கும், அவை எப்பொழுதும் புதிதாயிருக்கும், அவை எப்பொழுதும் புதிதாயிருக்கும். தேடி வந்த மனிதர்களாய், தேடி வந்த மனிதர்களின் தேவைகளாய் அறிந்தவரா தினம் தினம் அற்புதம் செய்வீர். தேடி வந்த தேவைகளை அறிந்தவராய், ஓ ஐயா தினம் தினம் அற்புதம் செய்வீர். ஐயா தினம் தினம், ஐயா தினம் தினம், ஐயா தினம் தினம். நீர் நல்லவர், சர்வ வல்லவர். எல்லாரும் சொல்லுங்க, நல்லவர், சர்வ வல்லவர். உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை, உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு. அவை காலைதோறும் புதிதாயிருக்கும், அவை காலைதோறும் புதிதாயிருக்கும்,
அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? அந்த தெய்வத்தினுடைய கிருபை எப்பொழுதும் புதிதாக இருக்கிறது. அவர் எப்பொழுதும் புதிய கிருபைகளை நமக்கு அளித்து கொண்டிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய மீறுதலுக்காக அடிக்கப்பட்ட தெய்வம், நம்முடைய காயங்களுக்காக ஆமென் அவர் அடிக்கப்பட்டார். நம்முடைய அக்கிரமங்களுக்காக அடிக்கப்பட்டார். நம்முடைய பாவங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டார். ஹல்லேலூயா. நாம் பட வேண்டிய ஆக்கினை, ஹல்லேலூயா, நாம் பட வேண்டிய ஆக்கினை அவர் நமக்காக ஏற்றுக்கொண்டார். அவர் நமக்காக ஏற்றுக்கொண்டார். ஆமென், ஆமென், ஆமென். எத்தனை பேர் இந்த காலை வேளையில சொல்ல முடியும்? ஆமென். அப்பா தகப்பனே, என்னுடைய அக்கிரமங்களுக்காக, என்னுடைய மீறுதலுக்காக எல்லாவற்றையும் நீங்க ஏற்றுக்கொண்டீங்க ஆவியானவரே. எல்லாவற்றையும் நீங்க ஏற்றுக்கொண்டீங்க ஆவியானவரே. நான் என்று மேன்மை பாராட்டுவதற்கு என்னில் ஒன்றும் இல்லையப்பா. எல்லாம் உடைய கிருபை, எல்லாம் உடைய கிருபை, எல்லாம் உடைய கிருபை. ஆமென், ஆமென். இத்தனை பேர் இந்த நேரத்தில் இடத்துல சொல்ல முடியும்? ஆமெனப்பா, எல்லாம் உடைய கிருபை தான். இந்த கிருபை தான் என்னை இம்மட்டு நடத்தினது. ஆமென். இம்மட்டு வாழ வைத்ததப்பா. எங்கேயோ பாவியாய் வாழ்ந்து கொண்டிருந்த என்னுடைய வாழ்க்கையை, ஆமென், பாவியாய் வாழ்ந்து கொண்டிருந்த என்னுடைய வாழ்க்கையை தகப்பனே, நீங்க தகப்பனே தேடி வந்து இந்த உலகத்துல யாருமே நம்ம பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அல்லது ஒன்றுமில்லாமல் நாம் இருக்கும் பொழுது யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, நம்மளை தேடி வர மாட்டாங்க. ஆனால் நாம் ஆராதிக்கிற நம்முடைய தெய்வம், நாம் உயர்த்தி கொண்டிருக்கிற நம்முடைய ஆவியானவர் ஒன்றுமில்லாமல் இருந்த பொழுது, பாவத்திலே, சாபத்திலே, அக்கிரமத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த நம்முடைய வாழ்க்கையை அவர் தேடி வந்திருக்கிறார். ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க யாராவது நீங்க இந்த பாதையில கடந்து போய் கொண்டிருப்பீங்க அப்படின்னா, ஆமென், உங்களுக்கு நம்பிக்கையை கொண்டு வரும்படியாய் நான் சொல்லுகிறேன். இந்த உலகத்துல யார் உங்களை வெறுத்து ஒதுக்கி இருந்தாலும் பரவாயில்ல, யார் உங்களை மறந்திருந்தாலும் பரவாயில்ல, யார் உங்களை புறந்தள்ளி இருந்தாலும் பரவாயில்ல, ஒருவேளை எல்லாம் இருக்கும் பொழுது உங்களை தேடி வந்து ஒன்றுமில்லாத போது உங்களை ஒதுக்கி இருந்தாலும் பரவாயில்ல, நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசு என்கிற அந்த நாமம், இயேசு என்கிற அந்த நாமம் உங்களுக்காகவே எனக்காக இந்த பூமியிலே கடந்து வந்தது. உங்களுடைய அக்கிரமங்களுக்காகவும் என்னுடைய அக்கிரமங்களுக்காகவும் இந்த பூமியில கடந்து வந்து தம்முடைய சொந்த ரத்தத்தை நமக்காக செஞ்சிருக்கிறார். தம்முடைய சொந்த ரத்தத்தை நமக்காக செஞ்சிருக்கிறார். இதை விட பெரிய அன்பு இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. இதை விட பெரிய காரியம் ஒண்ணுமே இல்லை. ஆமென். ஆனால் அருமையான தேவனுடைய ஜனமே, நம்மிடத்துல அவர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? ஆமென். அவர் நமக்காக பூமியில வந்தாரு, நம்முடைய அக்கிரமங்களுக்காக மரித்தாரு. ஆமென். நாம் எதுவுமே அவரிடத்தை கேட்கல, எல்லாம் அவர் நமக்காக செய்தார். ஆனால் அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவரை துதிப்பது, அவரை ஆராதிப்பது, அவரை உயர்த்தி கொண்டிருப்பது. ஆமென். நம்முடைய வாய்களில் அவரை துதிக்க துதி எப்பொழுதும் இருக்கணும். ஆமென். அதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் நம்மிடத்துல. ஆமென். இந்த நேரத்துல ஆமென், ஹல்லேலூயா, ஆராதிச்சோமே அப்பா, நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம், நாங்கள் துதிக்க கடந்து வந்திருக்கிறோம் ஆவியானவரே. ஆமென் அப்படின்னு சொல்லி நல்ல சத்தத்தை உயர்த்தி அந்த தெய்வத்திற்கு, ஏன்னா நான் முன்னே சொன்னபடி நாம் படைக்கப்பட்டதின் நோக்கம், நாம் உருவாக்கப்பட்டதின் நோக்கம் அவரை துதிப்பதற்கு. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தி இவர்கள் என் துதி என்ன செய்வார்கள், சொல்லி வருவார்கள் என்ற விதத்தில் வாசிக்கிறது போல அவரை துதியை சொல்லி வருவதற்காக ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார், பிரித்தெடுத்திருக்கிறார். ஆமென். அந்த தெய்வத்திற்கு நல்ல வாய்களை சுரந்து ஓ ஹல்லேலூயா, 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 உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே.
துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவாயே. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனாய். எல்லா கரங்களும் உயர்த்தப்பட்டிருக்க. ஆமென், ஹல்லேலூயா. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவாயே. எல்லாரும் மறுபடியுமாய் ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனாய். துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவாயே. உண்மையாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆராதிக்க நான் விருப்பப்படுறப்பா, உண்மை துதிக்க ஆசைப்படுகிற ஆவியானவரே, உன் நாமத்தை உயர்த்த விரும்புகிறேன்னு சொல்றவங்க அவன் நல்ல கரங்களை தட்டி ஆவியில் நிறைஞ்சு இந்த பாடலை பாடி ஆண்டு நாமத்தை நான் மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. உற்சாகமா கரங்களை தட்டலாமா? சொல்லுங்க. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவாயே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவாயே. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம், தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம், தேவ வீட்டின் நன்மை நிரம்பிட வந்து நிற்கிறோம், நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவாயே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தூயவரே சுவாயே. பலிகளை செலுத்திடவே, ஜீவ பலியாக மாறிடவே, பலிகளை செலுத்திடவே, ஜீவ பலியாக மாறிடவே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. மறுரூபத்தின் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தீரமே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், சத்தத்தை உயர்த்தி ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவாயே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தூயவரே சுவாயே. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து இந்த தெய்வத்திற்கு நல்லா நன்றி பலிகளை ஏறெடுப்போம். ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, உடைய கிருபைகளுக்காக, உடைய இரக்கங்களுக்காக, இந்த
மட்டும் நீர் நடத்தினதற்காக உமக்கு நன்றி நன்றி. ஒரு ரபா ஷேத்து ரஹாதனரபோ ராதலரா கஷந்தரபலரபோ. ஆமென். ஹல்லேலூயா. அவன் நம்மேல் வைத்த கிருபையினால ஆமென் அவன் துரோகிகளாய் பாவிகளாய் வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை ஆமென் அவரை துதிப்பதற்கு பிரித்து எடுத்திருப்பாரானால் அருமையான தேவனுடைய சனமே, ஒரு விஷயா யோசித்து பாருங்க, யோசித்து பாருங்க. எவ்வளவு பெரிய பாக்கியத்தையும் சாக்கியத்தை நாம பெற்றிருக்கோம். எவ்வளவு பெரிய பாக்கியத்தையும் சாக்கியத்தை நாம பெற்றிருக்கோம். ஹல்லேலூயா. முன்னே பாவிகளாய் இருந்த நம்முடைய வாழ்க்கையை இப்பொழுது பரிசுத்தமாய் பிரித்தெடுத்து அவரை துதிக்கதற்கு அழைப்பதற்கு, அந்த நாமத்தை அழைப்பதற்கு, அப்பா பிதா என்று அழைப்பதற்கு அந்த பாக்கியத்தை சாக்கியத்தை கொடுத்திருப்பாரா? ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இது ஒரு பெரிய பாக்கியமா கருதுறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. என்னுடைய சுயநீதி எல்லாம் அழுக்கான கந்தை அப்பா, நான் என்று மெச்சிக்கொள்வதற்கோ மேன்மை பாராட்டுவதற்கோ ஒன்றுமில்லை, எல்லாம் உடைய சுத்த கிருபை என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? அப்படி உணர்றவங்க உண்மையா அப்படி அவருடைய கிருபை மாத்திரம்தான் நடத்துறது. நான் அல்ல, நான் அல்ல, நான் அல்ல, எல்லாம் அவருடைய கிருபை மாத்திரம்தான். அவருடைய கிருபை மாத்திரம்தான். அவர் என் கூட இல்லை அப்படின்னா ஆமென் நான் என்றைக்கோ மரித்து மண்ணுக்குள்ள கடந்து போயிருப்பேன். எத்தனை பேர் சொல்றீங்க உண்மையா? ஆமென். அப்படி உண்மையா சொல்றவங்க நல்லா வாய்களை திறந்து ஒரு ராமாந்தா ஷஹதனரே ரபஹதலரா சந்துரமனா ரபபலஹதரா ஷந்துரஹதனரபரபா. உம்மால் அன்று எங்களுக்கு விடுதலை இல்லையப்பா, உம்மால் மாத்திரம்தான் எங்களுக்கு விடுதலை. ஆமென். உம்முடைய ரத்தம் தான் எங்களுக்கு விடுதலையை கொடுத்தது. ஆவியானவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் எங்கள் ஜீவிய காலமெல்லாம். ஆமென். ஒருவரை நாங்கள் ஆராதிப்போம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். ரபா பாபா சந்தோ ரகதரபரபா ரபலகதனரபரே சுதகதனகதரபா ரமணகதர சந்தரகதலரபலபா. ஆவியானவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், உயர்த்துகிறோம். உம்மை நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எஸ் எஸ் எஸ். ரபா சந்தரகதலரபா ரமணகதரே ஷபலகதரபலபா. ஆமென். எத்தனை பேர் உண்மையா விசுவாசிக்கிறீங்க? கர்த்தரை நான் நம்பினபடினால், கர்த்தரை என் சார்பில் இருந்தபடினால்தான் இம்மட்டும் நான் உயிரோடு இருக்கிறேன், இம்மட்டும் என் குடும்பம் உயிரோடு இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. உள்ளத்தினால் எத்தனை பேர் உண்மையா சொல்ல முடியும்? கர்த்தரை நம்பி நான் ஜீவிக்கும் பொழுது என்னுடைய கஷ்டங்கள் எல்லாவற்றையும் மாற்றி என்னை ஆமென் சமாதானத்தோடு வாழ பண்ணுகிறான், சமாதானத்தோடு வாழ பண்ணுகிறான். ஆமென். அவர் என்னோடு இருக்கும் பொழுது, அவர் என்னை நம்பிக்கையாய் நான் கொள்ளும் பொழுது ஆமென் எல்லா கஷ்டத்தையும் மாற்றி, எல்லா வேதனைகளையும் எல்லா குறைகளையும் நீக்கி என்னை சமாதானத்தோடு வாழ பண்ணுகிறான். ஆமென். ஹல்லேலூயா. சொல்றேன், கர்த்தரை நம்பி ஜீவிக்கிற எனக்கு கவலை கஷ்டங்கள் எல்லாம் நீங்கிவிடும். என்னை காத்திடும் அந்த பரமனின் கரங்களை நான் பற்றிக் கொள்வேன். ஒருவேளை இந்த ஆராதனையில இணைந்து ஆராதித்துக் கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில அல்லது இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில ஒருவேளை கவலை கஷ்டங்கள் போராட்டங்கள் இருக்குமானால், கவலை கஷ்டங்கள் போராட்டங்கள் இருக்குமானால் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ளுங்க. ஆமென். அவருடைய கரத்தை பிடித்துக் கொள்ளுங்கள், அவரை நம்புங்க. கர்த்தரை நம்புகிறவர்களுக்கும் ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லியிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவர்களுக்கும் ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆமென். உங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையா அவரை விசுவாசித்து உள்ளத்தின் ஆழத்தில் அப்பா உண்மை விசுவாசிக்கிறப்பா அப்படின்னு விசுவாச அறிக்கையோடு ஹல்லேலூயா கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் காரங்களை நாம் பற்றிக் கொள்வோம்.
கைவிடா காத்திடும் பரமனின் காரங்களை நாம் கொள்வோம். ஜீவதேவன் பின் செல்லுவோம், ஜீவ ஒளிதனை கண்டடைவோம். ஜீவதேவன் பின் செல்லுவோம், ஜீவ ஒளிதனை கண்டடைவோம். மனதின் காரிருள் நீங்கிடுமே, மாசமாதானம் தங்கும். மனதின் காரிருள் நீங்கிடுமே, மாசமாதானம் தங்கும். எல்லாரும் சொல்லுங்க. கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரமனின் காரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் காரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். சொல்ல முடியும். அப்பா, உம்முடைய கரங்களை நாங்கள் பற்றிக் கொள்கிறோம். கைவிடா காத்திடும் நீர் இருக்கிறபடினாலே எங்களுக்கு குறையில்லை, கலக்கமில்லை. அருமையான தேவனுடைய ஜனமே, ஒருவேளை கலங்கி போய் திகைத்து போய் இருப்பீங்க அப்படின்னா அவரை நம்புவீர்களானா? இந்த நேரத்தில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் அவரை நம்புவீர்களானால், உண்மையாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, ஒருவேளை இதுவரைக்கும் நீங்கள் நம்பின மனிதர்கள் ஒருவேளை கைவிட்டு கடந்து போயிருக்கலாம். இதுவரைக்கும் நீங்கள் உண்மையாய் கண்மூடித்தனமாய் நம்பின சிநேகிதர்கள் உறவினர்கள் ஒருவேளை உங்களை கைவிட்டிருக்கலாம், நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்கலாம். ஆனால் இந்த தெய்வம் நாம் ஆராதிக்கிற இயேசு என்கிற இந்த தெய்வம் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரனும் அல்ல, தாம் சொன்னதை நிறைவேற்றுகிற உண்மையுள்ள தெய்வமாயிருக்கிறார். தாம் சொன்னதை நிறைவேற்றுகிற உண்மையுள்ள தெய்வமாயிருக்கிறார். அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரனும் அல்ல. ஒருவேளை நாம் பொய் சொல்லி இருக்கலாம், ஒருவேளை நாம் அவருக்கு பண்ணின வாக்கு தத்தங்களை மறந்து போயிருக்கலாம், நாம் அவருக்கு பண்ணின ப்ராமிஸ் ஒருவேளை நம்ம மறந்து போயிருக்கலாம். ஆனால் அவர் நம்மை ஒருபோது மறக்காத தெய்வம், ஒருபோது நம்மை விட்டு விலகாத தெய்வம். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திர பாதையிலே கடந்து போகும் பொழுது ஆமென் பல முறை தேவனுக்கு அவர்கள் ஆமென் நம்பிக்கை துரோகம் செய்தார். பல முறை தேவர்களுக்கு அவர்கள் நம்பிக்கை துரோகம் செய்தார். பல முறை ஆமென் ஹல்லேலூயா. பல முறை ஆமென் அவரை மறந்தார்கள். இந்த யெகோவா என்கிற நாமத்தை மறந்து வேறே தேவர்களுடைய நாமத்தை அவர்கள் ஆராதித்தார்கள். ஆனாலும் இந்த தெய்வம் அவர்களை கைவிடவில்லை. இந்த தெய்வம் அவர்களை மறக்கவில்லை. இந்த தெய்வம் அவர்களை விட்டு விலகவில்லை. இந்த தெய்வம் அவர்களோடே கூட இருந்தாரு. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் இந்த தெய்வம் அவர்களை விட்டு விலக அவன் அருமையான தேவனுடைய ஜனமே, நாம் பின்மாறி போயிருந்தாலும், நாம் விலகி போயிருந்தாலும், நாம் அவருக்கு ஆமென் பண்ணின உடன்படிக்கையை விட்டு விலகி ஆமென் வேறே ஆமென் காரியங்களை செய்திருந்தாலும் நம்புங்க, அவர் கைவிட மாட்டார். நம்புங்க, அவர் கைவிட மாட்டார். நம்புங்க, அவர் கைவிட மாட்டார். ஏன்னா அவர் விலகாத தெய்வம். அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார்.
இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அவன் மனிதனுடைய வார்த்தை மாறி போகலாம், அவன் மனிதன் செய்த அவன் அந்த நம்பிக்கையான ஸ்டேட்மெண்ட் மாறி போகலாம், ஆனால் என்னுடைய வார்த்தை மாறாது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அருமையான தேவனுடைய ஜனமே, அவருடைய வாக்கு தத்துவமும் வார்த்தையும் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து மாறவே மாறாது. ஒருவேளை நீங்க நம்பினவர்கள் மாறினாலும் பரவாயில்ல. ஆமென். நீங்க ஆமென் இப்போ இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் ஆமென் ஒரு நம்பிக்கை அவர் உங்களுக்குள்ள கொடுக்கிறாரு. அவர் மாற மாட்டார். அவர் மாறாத தெய்வம். அவர் மாறாத தெய்வம். அவர் மாறாத தெய்வம் மாத்திரமல்ல, விலகாத தெய்வம். விலகாத தெய்வம். இஸ்ரவேல் ஜனங்கள் விலகி ஆமென் கன்று குட்டிகளை உருவாக்கியவர்கள் அதை பணிந்து கொள்ள துவங்கின அந்த நேரத்திலும் இந்த இஸ்ரவேல் ஜனத்தை, புறம்பாய் போன இந்த இஸ்ரவேல் ஜனத்தை, விலகி போன இந்த இஸ்ரவேல் ஜனத்தை அவர் விலகாமல் முன் சென்று நடத்தி இருந்தார். முன் சென்று நடத்தி இருப்பாரானால் அவரை ஆராதிக்கிற நம்முடைய வாழ்க்கையில அதை செய்ய வல்லமுள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உண்மையா அத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். உண்மையா விசுவாசிக்கும் பொழுதுதான் வாழ்க்கையில் நடக்கும். ஆமென். ஹல்லேலூயா. உண்மையா உள்ளத்தில் ஆழத்திற்கு சொல்லுங்க. அப்பா உங்க நம்புகிற ஆவியானவரை நீர் விலக மாட்டீங்கிறத நான் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து விசுவாசிக்கிறேன். ஆவியானவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து விசுவாசிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை கைவிடவில்லை, தாம் வாக்கு பண்ணின கானானுக்குள்ளே கொண்டு சேர்த்தார். ஆமென். ஹல்லேலூயா. அவர்கள் செய்த காரியம் ஆண்டவருக்கு மனமடிவாதான் இருந்துச்சு. ஆனாலும் விலகலையே, ஆனாலும் கைவிடலையே. அதுதான் நம்முடைய தெய்வம். ஆமென். ஹல்லேலூயா. அந்த விலகாத தெய்வத்தை அவன் வாய்களை திறந்து ஆமீன் அப்பா நீங்கள் என் வாழ்க்கையில் கடந்து வாங்க தகப்பனே. நான் விசுவாசிக்கிறேன் ஏசப்பா. ஓ ஆமீன். ஆவியானவரே நான் நம்புகிற ஆவியானவரே, ஐ ட்ரஸ்ட் யூ லார்ட். ஆமீன். அப்பா வாங்க ஆவியானவரே. ஆமீன். ஹல்லேலூயா. Come and take complete control over my life, oh master. Hallelujah. ஆமீன். என் வாழ்க்கையில் கடந்து வந்து ஒரு கம்ப்ளீட் கண்ட்ரோல் எடுத்துக்கணும் அப்பா. கம்ப்ளீட் கண்ட்ரோல் எடுத்துக்கோங்க ஆவியானவரே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. அந்த மகிமையின் மேகம், அந்த மகிமையின் மேகம் அந்த இடத்தை மூடட்டு. அந்த மகிமையின் மேகம் உங்கள் குடும்பத்தை மூடட்டு. அந்த நம்பிக்கை என்கிற அந்த மகிமையின் மேகம், அந்த விலகாத அந்த மகிமையின் மேகம் ஆமீன் இந்த இடத்த மூடிட்டு வாய்களை திறந்து அறிக்கையிடுங்க. ஆமீன். ஹல்லேலூயா. ஆமீன். கன்ஃபஸ் பண்ணுங்க வாய்களை திறந்து. ஹல்லேலூயா. ஆமீன். அப்பா நீர் விலகாத மேகம், நீர் என்னை விட்டு விலக மாட்டீரப்பா. அந்த நம்பிக்கையான மேகம், நீர் விலக மாட்டீரப்பா. ஆமீன் அப்பா. ஸ்தோத்திரம். ஆமீன் அப்பா. நீர் என்னோடு கூட இருப்பீர் என்று சொல்லுங்க வாய்களை திறந்து. ஆமீன். அந்த மகிமையின் மேகம், விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். ஆமென். அந்த தெய்வம், அந்த விலகாத அந்த மேகம் நம்மோடு இருக்கிற அந்த இஸ்ரவேலோடு அந்த உடன்படிக்கையின் பெட்டியில் இருந்த அவன் அந்த தேவனுடைய மகிமை அவன் இந்த நேரத்தில் நம்முடைய குடும்பத்தை நிரப்பட்டும், நம்முடைய வீடை நிரப்பட்டும். நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் இருப்பீங்க அப்படின்னா இந்த மகிமையின் மேகம், விலகாத மேகம், ஒரு நம்பிக்கையான தேவனுடைய பிரசன்னத்தை வாழ்க்கையில் கட்டளையிடட்டும். ஹல்லேலூயா. ஆமென். 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 அப்பா ஸ்தோத்திரம். ஆமென். இந்த மேகம் என் வாழ்க்கையின் அனுபவமாய் மாறணும். எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? இந்த மேகம் ஆமென் என் வாழ்க்கையின் அனுபவமாய் மாறணும். அனுதினமும் இந்த மேகம் என் வாழ்க்கையில் என்னோடு கூட இருக்கணும்.
ஆமீன். ஹல்லேலூயா. நான் போகிற பாதையில், நான் நடந்து போகிற எல்லா சூழ்நிலையிலையும் இந்த மேகம் என் கூட இருக்கணும். ஆமீன் அப்பா, என் கூட இருங்க. ஆமீன் அப்பா, என்னை ஆட்கொண்டு நடத்துங்க. ஆமேன். அது நம்பிக்கையற்ற சூழ்நிலை இனி உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடாது அப்படின்னா, ஆமீன், நம்பிக்கையற்ற சூழ்நிலை வாழ்க்கையில் வரக்கூடாது அப்படின்னா, இந்த நம்பிக்கை உள்ள தெய்வம், ஆமீன், நீங்கள் நம்புகிற தெய்வம் உங்கள் வாழ்க்கையில், ஆமீன் ஹல்லேலூயா, ஆமீன், ஒரு தலைவராக இருந்து ஆமீன் உங்களை நடத்தணும். ஆமீன். எல்லாரும் வாய் எழுத்துன்னு சொல்லுங்கள், லார்ட் take complete control over my life. Take complete control over my life, oh master. Hallelujah. ஆமென். எத்தனை பேர் சொல்ல உண்மையா எத்தனை பேர் சொல்கிறீங்க, ஏசப்பா நீங்கள் வாழ்க்கையில் முழுமையுமாய் நடத்துங்கன்னு சொல்லி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் பேச்சில், என் மூச்சில், என் சொல்லுல, என் செயலில் கலந்திருக்கீங்க. என் நினைவில், என் நடக்கையில், என் உணர்வில், என் உயிரில் கலந்திருக்கீங்க. அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, எனையாளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, எனையாளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. எனையாளும் பரிசுத்தரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஆவியானவரே, நீ எங்களை ஆட்கொள்ளுவீராக. எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி இந்த மகிமையின் மேகம், ஆமென், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராய் வந்த எல்லா ராஜாக்களையும் முறியடித்து, ஆமென், எல்லா ஆமென் ஆமென் ராஜ்யங்களையும் ஜெயித்து, ஆமென், அவர் வாக்கு பண்ணின அந்த கானானுக்குள்ளே அழைத்து சென்று இருப்பாரானால், ஆமென், உங்களுடைய வாழ்க்கையிலையும் என்னுடைய வாழ்க்கையிலையும் இந்த நம்பிக்கையின் மேகம், இந்த விலகாத மேகம், ஆமென், நம்மையும் நடத்தும், நம்மையும் நடத்தும், நம்மையும் நடத்தும். அன்பான தேவனுடைய ஜனமே, அவருடைய இந்த பலிபீடத்தை ஒப்பு கொடுத்து, அப்பா அப்பா ஆவியானவரே, என் வாழ்க்கையை நீங்க நடத்துங்கப்பா, நீங்க நடத்துங்க ஆவியானவரே. My life is not my own, oh Master Lord. Let you take a complete control over my life. ஆமென் அப்பா. என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய சுத்தம் அல்ல அப்பா, உங்களுடைய சுத்தம் நிறைவேறணும் ஆவியானவரை. நீங்கள் ஆட்கொள்ளுங்க ஏசப்பா. உள்ளத்தில் ஆழத்திலிருந்து உங்கள் வாழ்க்கையை ஆண்டவருக்கு இந்த கால வெள்ள ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். ஆவியானவரை, உம்மிடத்தில் எங்கள் வாழ்க்கையை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் ஆட்கொள்ளுவீராக. நீர் அன்று இஸ்ரவேல் ஜனத்தோடு விலகாத மேகமாய், மகிமையின் மேகமாய், எல்லா குறைவின் மத்தியிலும், எல்லா கஷ்டத்தின் மத்தியிலும், ஆமென், எல்லா போராட்டத்தின் மத்தியிலும் நீர் இருந்து நடத்தியிருந்தீரப்பா. அவர்களை வாக்குத்தத்தம் பண்ணின கானானுக்குள்ளும் கொண்டு சேர்த்தீர். அதே போல தகப்பனே, எங்களுடைய வாழ்க்கையில், ஆமென், நாங்கள் நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் இருக்கும் பொழுது, பிரச்சனைகள் போராட்டங்கள் வாழ்க்கையில் கடந்து வரும் பொழுதும், ஆமென், போகிறதற்கு வழி இல்லை என்று நாங்கள் நினைத்து திகைக்கும் பொழுது, அப்பா, உண்மை நம்புவதற்கும் நாங்கள் நம்பின இந்த மேகம் எங்களை நடத்தணும் அப்பா. நீங்கள் நடத்துங்க ஆவியானவரே, நீங்கள் நடத்துங்க இயேசுப்பா. எங்கள் வாழ்க்கையை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் நம்புகிறோம் ஆவியானவரே, நீர் எங்கள் வாழ்க்கையை நடத்தும் பொழுது எங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு குறையும் வராது, எந்த ஒரு போராட்டங்களும் வராது ஆவியானவரே. நீர் தலைவராயிருந்து, நீர் ராஜாவாயிருந்து நடத்துவீராக. கரத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கும். இம்மட்டங்களோடு இடைப்பட்ட தேவனுடைய பிரச்சனத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவாவியானவர் தொடர்ந்து நீங்களை ஆட்கொள்வீராக. கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் வாழ்க்கையை புதுப்பீங்க அப்பா. இந்த மேகம் எங்கள் வாழ்க்கையோடு தொடரட்டும். அனுதினமும்
இந்த மேகம் எங்கள் வாழ்க்கையோடு தொடரட்டும், எங்களோடு தொடரட்டும். நாங்கள் போகிற இடத்திலும் வருகிற இடத்திலும் உன்னுடைய மேகம் எங்களை மூடிக்கொள்ளட்டும். ஆவியானவரே, எங்களை நீங்கள் நடத்துங்கப்பா, நீங்கள் நடத்துங்க. அந்த கருத்தில் ஒப்பு கொடுக்கும் எல்லா துதி கனமகிமையில உமக்கே செலுத்துகிறோம். இந்த ஆராதனையில் அப்பா நீர் மகிமைப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோடு இடைப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாமம் இந்த இடத்துல உயர்த்தப்பட்டதற்காய், நாமம் இந்த இடத்துல தகப்பனை மகிமைப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். இம்மானுவேலர் தொடர்ந்து நீர் எங்களோடு இருப்பீராக, நீர் நடத்துவீராக. எல்லா துதி கனமகிமையில உமக்கே செலுத்துகிறோம். அருமை இரட்சகர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.